தண்ணி ஊத்தி அத்தனை வருஷம் ஆகுது சாமி. நாக்கு திரும்பினா சொல்லி திரும்ப மாட்டேங்குது, சொல்லி திரும்பினா நாவு திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். சரி, எல்லாத்துக்கும் பாட்டு பாடிய எனக்கு ஒரு பாட்டு தான் பாட பாட முடியாது. மறந்து சாமி 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 மஞ்ச மஞ்ச சீலக்காரி மாமலத்து கூடக்காரி மாமலத்தை பாக்கியிலே அவன் கோமனந்த தூக்குதடி வந்தாலும் மாடி மதுரை சின்னமந்தாடி வாங்கி தந்த மச்சான் அங்க இங்க கைய வச்சு அடி வைத்த தொங்க வச்சான். உனக்கு எனக்கு நேசையா வைத்தலாறு மாசம், உனக்கு எனக்கு நேசையா வைத்தலாறு மாசம். நெத்தி போட்டு அடிக்கத்தானா கோமணத்தை அவுத்து தாயா வந்தாலும் வாரா மந்திர சொன்னா போனாலும் போறா புதுக்கிட்டு போயிருந்தாயா. அரே சாமி, அப்படியே இருந்தாலும் ஆமா, நீ யாரு, எதுக்கு வந்துக்கிற, என்ன ஊர்ல இருக்கிற, எந்த நாடு, எங்களுக்கு தெரிஞ்ச என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில்? அடியே கண்ணம்மா, வாங்கலையோ
100 கிராம் சிக்குமுடி 300 ரூபாய். வாங்கம்மா வாங்க. வாகனத்தில் பழைய ஈயக்குண்டா பழைய பாத்திரம் எல்லாம் கொடுக்குறோம். 100 கிராம் சிக்குமுடி 300 ரூபாய், 50 கிராம் சிக்குமுடி 150 ரூபாய். அப்படியா இருந்தாலும் வாங்க வாங்க சார் வாங்க. அடியே நரி குட்டி தோளு, புலி குட்டி தோளு. சரி நீ புளித்து விட்டு ஓடுனே. நீ சொன்னா ரெடின்னு தான் சொல்லுவேன். அட புலி குட்டி தோலுன்னையா? புலியின் தோலு. அப்படியா இருந்தாலும் நாங்க எங்க வாழ்ந்து வரோம் தெரியுமா? எங்க? பச்சை மலை போட மலை பரமேச வாழு மலை. சரி பரமேச வாழு மலை. சரி சின்ன மலை சென்னி மலை, சிவனாறு வாழு மலை. சரி கைலகிரியா வாழ்ந்து இருக்கிறோம். சரி கைலகிரியில வந்து நீங்க வாழ்ந்து வரீங்கறீங்கல, உங்க பேர் என்ன? நான் யார் என்று தெரிந்தால் என்னிடம் எக்கச்சக்க பேச மாட்டாய். யாருமா? நான் தான் உமா பார்வதி என்று தெரிவிக்கலாம். உமா பார்வதி நீங்க இந்த குரத்தி வேடத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஐயே நேற்று தினமாக என்னுடைய கணவராகப்பட்டவர் வரமளித்தார். சரி எப்படி எப்படிப்பட்ட வரம்? எப்பேற்பட்ட வரம்? புதிய சிவன் பிறக்க பிறக்க பழைய சிவன் அழிய வேண்டும் என்று சரி சூரன் ஒருத்தர் வர வழங்கினார். சரி அதன் பிரகாரம் நான் இப்ப குறத்தியாக வர நினைக்கிறேன். அதனால இப்ப எங்க அண்ணனை சந்திக்கணும், மாயரை சந்திக்க வேண்டும். ஆகட்டும். பஞ்சாயுதம் பிடித்து பாலின் மேல் பள்ளி கொண்ட நாதா, ஐயோ பஞ்சாயுதம் பிடித்து பாலின் மேல் பள்ளி கொண்ட நாதா, நஞ்சாய் அமுதம் உண்ட ஈசனுக்கு வைத்தூணரே, அழியாத தேவரை ஆதரித்த நீனது மன்னா அண்ணா உங்கள் திருவடியை போற்றினேனே. சொல் பிரகாரமே உமா பார்வதியாகப்பட்ட நான் இப்ப குரத்தியாக ரூபமாற்றி வந்திருக்கேன். இதற்கு மேல நான் என்னென்ன செய்ய வேண்டும்? அண்ணா அண்ணன் சொல் பிரகாரம் சரி கிருஷ்ணா நதியில் குளித்து குரத்தியாக உருவெடுத்து வந்திருக்கிறார். உண்மைதானா? நம்ம என்ன சொல்ல பண்ணணும்னா அடுத்தது வல்லழகனிடம் அரக்கனிடம் சென்று சரி குறி சொல்ல வேண்டும். எப்படி எப்படி? ஐவெல்லாம் காட்டில தாய் கிழவி இருக்கிறாள், அவளை கொண்டு போய் பிரசவம் பார்க்கணும். எப்படி? உன் நாட்டில பார்க்க கூடாது, உன் நாட்டில பார்த்தா உன் உயிருக்கு கேடு. அதனால் ஐவேளாங்காட்டில கூட்டு போய் பிரசவம் பார்த்தா உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, உன் குழந்தைக்கும் பிரச்சனை இல்ல, கட்டிய மனைவிக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நீ குறி மூலியமா எடுத்துரைக்கணும் தங்கா. அப்படியா? ஆமா அப்படியா ஆகட்டும் அண்ணா. சாமி வல்லாலகண்ட சூரனே நான் குறத்தி கூட்டு வந்துட்டேங்க. கூட்டிட்டியா? ஆமா ஏற்கனவே பொண்டாட்டி இல்லன்னா இப்ப அதையும் கூட்டிட்டியா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன கைகுறி பார்த்து கண்டத்தை கண்டபடி சொல்ற கண்டார் வீட்டு குறத்தி. ஓஹோ ஆமாங்க பார்த்தத பார்த்தா அப்படி சொல்றா? உண்மை இந்த மலைஜாதி குறத்தி. அப்படியா? ஆமா. ஆனால் சிவனாரை கண்டு சரி கடூரமான தவங்களை புரித்து எலுமிச்சக்கரையும் வாங்கி என் மனைவியிடம் கொடுத்து இப்பொழுது ஒவ்வொரு மாதமாக கர்ப்பிணி பெண்ணாக வளர்ந்து கொண்டு வருகிறார். அப்படி இருந்தாலும் மலஜாதி குறத்தி பெண் என்னிடத்தில் தேடி வருகிறாளா? எதற்காக வர வேண்டும் என்று அவளிடம் கேட்க வேண்டும். அருகிலே வர சொல். என்ன ஆகட்டும். அப்படி இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறாய், என்ன காரணம்? சுவாமி உங்களுடைய பேரோ வல்லாளகண்டன். அப்படியா? அடுத்து உங்களுடைய தேவி பேரோ சோசினி.
பார்த்தத பார்த்தா அப்படி சொல்றான். அப்படிதான். கண்டத கண்டா அப்படி சொல்றான். ஆமா. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே என்று சிவனாறு கோடி தவம் இருந்த பலனாக நீங்க தவத்தில் மெச்சித்து சிவனார் உங்களுக்கு காட்சியளித்தார். உண்மைதான். அவரிடம் வரத்தை பெற்றீர்கள். எப்பேற்பட்ட வர பெற்றீர்கள் சுவாமி? புதிய ஈசன் பிறக்க பிறக்க பழைய ஈசன் கரைந்து கொண்டே வர என்று வரத்தை பெற்றீங்க. அதே சொல் பிரகாரம் பழைய ஈசன் கரைந்து கொண்டே வருகின்றார், புதிய ஈசன் வளர்ந்து கொண்டே வருகிறார். இப்பொழுது உங்கள் மனைவியாகப்பட்ட 9 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். என் மனைவி விசோசனை இன்றோ நாளே குழந்தை இருக்கும் தருவாயில் இருக்கிறார். தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் காரணம் இல்லாத உங்களுக்கு அப்பேற்பட்ட வரத்தை தந்திருக்க மாட்டார்கள். அதனால என் சொல் பிரகாரம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை சுபமாக இருக்கும், நீங்களே இந்த உலகத்தை ஆளலாம். அப்படியா? ஆனா அதுக்கு என்ன வழி சுவாமி? நீங்க இந்த இடத்துல பிரசவம் செய்தீங்களா உங்களுக்கு குழந்தை நல்லாக பிறக்காது. அப்படியா? அதனால ஐவாழாங்காட்டிலே மருத்துவச்சு கிழவி என்று ஒரு தாய் இருக்கிறா. தாய் கிழவி இருக்கிறா. அவளையும் சென்று உங்கள் மனைவி பிரசவம் செய்தால் நன்றாக குழந்தை பிறக்கும், நீங்களே இந்த உலகத்தை ஆளலாம். அப்படியா? இப்பொழுது என் மனைவி அழித்து கைவேளா காடு செல்ல வேண்டும். கைவேளா காட்சி ஆலமரத்தடியிலே தாய் கிளவிக்கிறான். ஆமா. எத்தனை பேருக்கு வந்து பிரசவம் பார்த்திருக்கிறான். நம்ம மனைவிக்கு பிரசவம் பார்த்துட்டு கூட்டு வரலாம் போய். ஆகட்டும். மன்ன நலைத்த நன்றி. சரி. என் மனைவி அழைத்து வா. ஆகட்டும். சரி. மனைவி பார்த்து கைவேளங்காட்டு கூட்டு போனோம். போய் தாய் கிளவி பார்க்கலாம். ஆகட்டும். சரி சரி தாய் கிளவி சொல்ல தெரியுமா? அவரை மட்டும் தெரியுமா? தள்ளி விட்டுட்டு ஏண்டாடே ஏண்டா தள்ளி விட்டுட்டியாடா பாட்டி தூக்கிடுறா. தூக்கி விடுறா ஏண்டாடே
தாத்தா அதிகமா வேலை பண்ற பேராட்டுக்குது. அண்ணா உனக்கு இந்த கேள்வியா வச்சு சமாளிக்க முடியாதா? ஏண்டா கோபாலு டேய் என்னடா ஏடா எங்கடா போற கிளவி கண்ணு தெரியலையாட்டுக்குது. இல்ல இந்த வயசுலயே கிளவி இப்படி கட்டோடையாம இருக்கிறான். இந்த வயசுல எத்தனை மாப்பிள்ள வச்சிருப்பா? ஏண்டா வயசான இப்படி தாண்டா ஏண்டா எங்கடா போய் அந்த கிளவி இந்த கிளவி மேல விழுந்து 2 பேரும் மண்டை உடைஞ்சு ஏடா தூக்கி விடுறா தூக்கி விடுறா ஏன்டா பாப்பா தூக்கி விடுறா ஏய் எங்கடா தூக்குற எங்கடா தூக்குற தூக்கி உள்ள விட்டா அவ்வளவுதான் செத்து போயிரு. தலையை உள்ள விட மாட்டேங்குது. நீ எதுக்காக இந்த அவதாரம் வந்திருக்கிறேன்? எதுக்கு? அண்ணா கிளவி அவதாரம் பார்வதி அந்தவள். ஆமா கிளவி அவதாரத்தில் வந்திருக்கிறேன். கூணி பாட்டியா இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஆமா கூடு பாட்டியா இருக்கிறவன் நான் கிளவி எதுக்காக வந்திருக்கிறேன்? எதற்காக? வல்லாளகண்டன் சூரன் எப்படி வரவாங்கி இருக்கிறான்? எப்படி? புதிய பிறந்தா பழைய இறக்கணும். ஆமா அப்பேற்பட்ட வரம் வாங்கி இருக்கிறான். ஆமா அதனால உங்களுடைய கிளவி ரூபத்தில் வந்தா அவங்க கருவா இருக்கணும். அதுக்காக இந்த அவதாரத்தில் வந்திருக்கிறா. உங்க பெருச சிவபெருமாள் வந்து காப்பாத்தணும். அதுக்கோசரம் கிளவியே வந்து ஆமா இந்த அவதாரத்தில் வந்திருக்கிறேன். சரி அதனால அப்பொழுது வல்லாளகண்டனே சென்று பார்க்கணும். எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் வல்லாளகண்டன் எங்க இருக்கிறான் வல்லாளகண்டனை பார்க்கணும். தெரியலையா? ஓட்டு ஓட்டு அதாவது பெற்றாதான் பிள்ளை இல்லை, மற்ற தாயோ தாயாக நினைத்து என்னுடைய தாயாக நினைத்து திருவடி பாதங்களை நான் ஆதாரமாக போட்டி செய்திருக்கிறேன். தாயி அப்படி ஆகட்டும்பா. அப்படி இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறாய், என்னமா காரணம்? ஆனால் கருப்பு நான் மருத்துவ விஷயம் பாக்குறேன்ப்பா. நல்லா பாக்குவேன். நிறமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆமா தாய் தலைவி என் பேரு அப்படி இருந்தாலும் என் மனைவியாகப்பட்ட விசுவாசினி என் மனைவியாகப்பட்ட விசுவாசினி திருமணம் செய்து நீண்ட காலமாக முத்திர சந்தானம் இல்லை. செத்தாலும் சாவேனே சிவனுடைய பாதத்தில பாட்டாலும் மனித விடுவேன் மகாதேவனுடைய பாதத்தில. உடனே இப்ப வந்து பெரியடிச்சு மயான காளி வரும். அவளை பார்க்காம போறது நல்லது இல்ல. எங்களை வந்து பகுதியில் விட்டு போற மாதிரி அப்படியே உட்காருங்க. அந்த காளியை மட்டும் பார்த்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு போலாம். உட்காருங்க. ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து சீக்கிரம் பூத்து முடிக்கணும். உட்காருங்க. அப்படி இருந்தாலும் நான் சிவனாரை கண்டு கடோரமான தவங்களை புரிந்து என் மனைவி வயிற்றிலே சிவபெருமான் பிறக்க வேண்டும் என்று நான்
நீண்ட காலமாக தவத்தை செய்து தவத்துக்கு உண்டான பொருட்களை வைத்து தவம் செய்து சிவபெருமானை கண்டு என் பாதத்தை நான் சிவபெருமானுடைய பாதத்தை அணுகி கட்டாயமாக வேணும் என்று அவர் சிவபெருமான் பார்த்தார். சிவபெருமான் பார்த்த உடனே மகனே என்னை தோடி இன்னொருமான சமங்களை புரிகிறாய், உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்டார். அதனால திருமணம் செய்து நீண்ட காலமாக புத்திரன் சந்தானம் இல்லை ஐயா என்று அழுதேன் கதிரினேன் கத்தினேன் எல்லாம் பார்த்த உடனே சிவபெருமான் அப்பா அழுக வேண்டாம், இந்த பூலோகத்துல முன்னோர்கள் செய்த பாவமாய் இருந்தாலும் சரி பின்னோர்கள் செய்த பாவமாய் இருந்தாலும் சரி புத்திர சந்தானம் கூட இல்லாத இருக்கலாம். அதனால உனக்கு புத்திர சந்தானம் கட்டாயமாக கிடைக்கும் என்று சிவபெருமான் உரைத்தார். உரைத்த பிரகாரம் பழைய சிவன் அழிய புதிய சிவன் பிறக்க அப்படி என்று சிவபெருமானிடம் கேட்கும் பொழுது நான் எதை கேட்டாலும் தரணும் சத்தியத்தை செய்து விட்டேன். அதனால நீ என்னத்தை கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும்னு சிவபெருமான் வரத்தை கொடுத்து விட்டார். கொடுத்த பிரகாரம் நிறமாத கற்பனையாக இருக்கிறாள் என் மனைவி. அப்படியா? அதனால உடனடியாக பிரசவம் பார்க்க வேண்டும். மனைவி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதனால என்னுடைய அரண்மனையில் வைத்து பார்ப்பாயா? முடியாது. பாக்குவேன். ஆனா கூட்டிட்டு போய் நாங்க மருத்துவ பாக்குறோம்பா. கூட்டிட்டு வாங்கப்பா. இங்க பார்க்க முடியாது. எங்க பார்க்க முடியாது. ஐவனங்காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியா? தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாகவும் கிளீனா பாக்குவோம்பா. அப்படியா? குழந்தைய வரலாம் கூட கை விட்டு கூட நான் குழந்தை எடுத்து தரேன். இங்கே இருங்கள். என் மனைவி அழைத்து மரம் கொடுத்தது போல சுவாமி ஒப்ப நிறமாதம் நாளைக்கா இணைக்கா பிறக்கும் தருவாயில இருக்கின்றது. அதனால அதுக்கு மருத்துவ சிகிச்சை வேணுமே பாக்குறதுக்கு. அம்மா கணவன் என்ன சாதாரணப்பட்டாளா? இன்னைக்கு நாளைக்கா பிறக்க வேண்டிய குழந்தை பிறக்க வேண்டும் என்று மருத்துவ கிழவி நானே அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியா? அதோ பாருங்கள். பாட்டி அம்மா நல்லா பாப்பியா? பாக்குவோமா? நல்லா பாக்குவேன். மருத்துவ பாக்குறது நான் நல்ல தீவிரமான ஆளு. நல்லா பாக்குவோமா? அப்படியா? குழந்தை வரலன்னா கூட கை விட்டு கூட நான் குழந்தை எடுத்துருவேன். ஐயோ அப்படியெல்லாம் வேண்டாம். இல்ல நிச்சயமா பிறக்கும். அப்படியா? நல்லா எடுக்கிறோமா? ஆனா நாட்டுல பார்க்க முடியாது. இங்க பார்க்க முடியாது. ஐவேலாங்காடு செல்ல வேண்டும். ஆமா, அங்க ஐவேலாங்காட்டிலே குழந்தை பிறந்த உடனே உன்னிடத்தில் தேடி வருகிறேன். கலந்த உன்னிடத்தில் ஒப்படைக்கிறது தெரியுமா? உன்னிடத்துல உனக்கு ஒப்படைக்கிறோம். அம்மா அவளுக்கு என்று தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா நாமதான் இருக்கிறோம்பா. நீயா கவலைப்பட்டுக்கிற மனைவி விட்டு மனைவியை விட்டு இப்ப தன்னந்தனமே உன்னோட வரா. உன்னை நம்பித்தான் அனுப்பி விடுறேன். என் மனைவிக்கு ஏதோ ஒரு சிக்கல் நடந்து விட்டதுன்னா உன்னை உயிரோடு விட மாட்டேன். அக்க போல கிழித்து எறிந்து தின்னுருவான்.
உனக்கு தெரியலையா? உனக்கு என் புருஷன் மகனை பார்க்கணுமா? நான் தாண்டி உமா பார்வதி. அம்மா குழந்தை பிறக்கும் தருவாயில இருக்கின்றது. எனக்கு வரக்கூட நல்ல குழந்தை நல்லா பிறக்கட்டும்னு சொல்லி வரந்தானே? வரந்தானே? முன்னாடி வர வேணாம். வாங்கிக்க, வாங்கிக்க. உனக்கு வாங்கிக்க. அதான் வாங்கிக்க. ஏண்டி புது ஈசம் வளரணும், பழைய ஈசம் அழியணுமா? நாங்களா பூரா உமா மகேஸ்வரி உருவ மாதிரி கருப்பாவும் சிவப்பாவும் வெள்ளையாவும் பண்ணியாவும் வருவடி. எப்படி வேணா வரும்டி. புது ஈசம் பிறந்தான் நல்லதானே. ஏன்னா மயிருக்கு எங்க பழைய செஞ்சாகணும். நாங்க எங்க ஊர் என் பெருத்த உயிரை நான் காப்பாத்துறது எங்க வேலை. நாளைக்கு நல்லதாக நடக்குது. அங்கே ஒண்ணு சாவடிச்சு அது நாளைக்கு பேசிக்கலாம். எப்படிமா? வேண்டாம்மா. ஏய், வேற பிடிங்க.
ஓட்டு ஓட்டு கோடி பிரபாத்த நாயகி
இப்படி திருப்பி போடு இப்படி கண்டு புரிந்து வரக்கூடிய அதிலேறு பூசாரி அவர்கள் இன்னும் எல்லமணி பணியில் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
எங்க அத்தினார் பெரிய பூசாரி அவர்கள் எல்ல முனையப்பன் அருள் சீரும் சிறப்புடனே வாழ வேண்டும் என்று இந்த விடிய கால 6 மணி அளவில் எல்ல முனையப்பனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் லட்சுமி அம்மா போடப்பட்ட காஞ்சானம், பழனியம்மா, பத்மி, லட்சுமி போடப்பட்ட காஞ்சானம், பத்மி, பழனியம்மா மேல மறுசூழலுக்கு எப்படி எல்ல முனையப்பன் பண்டிகையை முன்னிட்டு உனக்கு தொண்டு புரிந்து வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நமதிரும தாய்மார்களும் இந்த உள்ளூர் மக்களையும் சீரும் சிறப்புடனே நோய் நொடிகள் அறிவாமல் கண் திஷ்டி ஓம்பல் வெள்ளிச்சூனி அழித்து உன் பாதத்திலே போட்டு அனைத்து பேற்று அழித்து ஊருள்ள மக்களையும் நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த காலை விடிய 6 மணி நேரத்தில் எல்லமணி இப்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணாம கரப்பதை இன்னும் லட்சுமி அம்மா போடப்பட்ட காஞ்சானம் கல்லையம்மா மீதில் கண்ணாடி